Hi learners, welcome to Let's Crack Net. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்மளோட நெட் செட் பேப்பர் 1 ப்ரிப்பரேஷன்ல லாஜிக்கல் ரீசனிங்ல ஃபேலசி அப்படின்ற டாபிக். இந்த பேரை பார்த்து ரொம்ப பேர் பயந்து இருக்கலாம், எப்படின்னு புரியாம இருக்கலாம். ஆனா இது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ்ல தெரியும், இது இவ்வளோதான், நான் இவ்வளோ ஈஸியான டாபிக் அது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யாருக்காவது இது தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட எக்ஸாம்ஸ்க்காக. வாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளார போகலாம். அப்புறம் நேற்று நம்ம பார்த்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நெட்வொர்க்ஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நெட்வொர்க். ஸ்னோபால் அப்படிங்கிறது என்னது, இன்னொருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பெரிய நெட்வொர்க்கே க்ரியேட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நெட்வொர்க்ஸ். இது நேற்று கொஸ்டினுடைய ஆன்சர். இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் ஃபாலிசின்னா என்ன சொல்லிடுறேன். இப்போ நம்ம 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம 2 பேரும் பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் பேசுகிறத வச்சு நான் ஒரு முடிவுக்கு வருவேன். அந்த முடிவுக்கு எனக்கு ஒரு சரியான காரணம் நமக்கு வேணும். அந்த காரணத்தை தான் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ரீசனிங் சரியா இல்லை, காரணம் சரியா இல்லை அப்படின்னா என்னால் ஒரு டெசிஷனுக்கு வர முடியாது. அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு லேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது தப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த தப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேலிசியில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபார்மல் ஃபேலிசி, இன்னொரு இன்ஃபார்மல் ஃபேலிசி. இன்றைக்கி நம்ம இன்ஃபார்மல் ஃபேலிசி தான் பார்க்க போகிறோம். எதில் அப்படின்னா, நான் ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கும்போது அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுனாலையோ அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு 2 அர்த்தங்கள் வரும்போது, இல்லை நான் அந்த இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் ஏதாவது ஒரு பிழை இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேலிசி, இன்ஃபார்மல் ஃபேலிசி சொல்கிறோம். நீ பேசுகிறது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்காப்பா அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா, அதை தாங்க ஃபேலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி இது என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்ஃபார்மல் ஃபேலிசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் இன்கரெக்ட் ஆர்குமெண்ட் இன் அ நேச்சுரல் லாங்குவேஜ். இன்கரெக்ட் ஆர்குமெண்ட் இன் நேச்சுரல் லாங்குவேஜ், அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இன்ஃபார்மல் ஃபேலிசி. ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் தி எரர் இஸ் நாட் ஜஸ்ட் ஆர்குமெண்ட், அங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகள் உபயோகத்திலும் கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேலிசி பேர் அட் ஹோமியம் ஃபேலிசி. அட் ஹோமியம்னா என்ன, ஹோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோம். ஓகே. ஸோ ஹோம்னா என்ன, நமக்கோட பர்சனல் ஸ்பேஸ் தான் ஹோம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும்போது ஒருத்தங்களை பர்சனலாக போய் நான் அட்டாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, ஆர்குமெண்ட்டை தாண்டி கொண்டு போயிட்டு அவங்கள பர்சனலாக நான் அட்டாக் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் அட் ஹோமியம் ஃபேலிசி. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யுவர் ஆர்குமெண்ட் அட்ரஸஸ் த கேரக்டர், மூவிஸ் ஆர் த பர்சனல் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் சம்ஒன் இன்ஸ்டெட் ஆஃப் தி கண்டென்ட்டை விட்டுட்டு அந்த பர்சனை போய் அட்டாக் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய தடவை நடக்கும் இல்லைங்களா. நம்ம ஆர்குமெண்ட்டை பண்ணுவோம், அங்கே தோற்று போயிடுவோம், பயந்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டோம்னா கான்வர்சேஷன் அந்த இடத்துல ஒன்று ஸ்டாப் ஆகும், இல்லை வேறு இடத்துக்கு டைவர்ட் ஆகி போயிடும். அதுதான் அட் ஹோமியம்னு சொல்லுவோம். சிம்பிள் கீவேர்ட், பர்சனலாக அட்டாக் பண்ணுறது. யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் த ஸ்பீச் டிஸார்டர்ஸ், யூ டோன்ட் ஹேவ் ஒன் யுவர் செல்ஃப். ஸோ இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அவரை பர்சனலாக போய் அட்டாக் பண்ணுறோம். ஸ்பீச் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணுறது தெரியாமல் பர்சனலாக போய் அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் அட் ஹோமியம் ஃபேலிசி. கீவேர்டு பர்சனல் அட்டாக். பர்சனலாக அந்த பர்சனை போயிட்டு நான் அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் அட் ஹோமியம் ஃபேலிசி. அடுத்த கொஸ்டின் அட்வெர்காண்டியம். இது ரொம்ப பாப்புலரானதுங்க. டிவியில் நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். காஃபிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஷாம்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், மேக்கப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆனால் கண்டிப்பாக அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறதை பார்த்தோன்னா நம்ம வாங்கிடுவோம். ஸோ ரைட், அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, அந்த அத்தாரிட்டி யார் அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ, இவங்களே பண்ணுறாங்களா, அப்போ நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம். அப்போது அந்த இவங்களே அப்படிங்கிற அத்தாரிட்டிக்கு ஒரு பவர் இருக்குது இல்லைங்களா, அதை நம்பி நம்ம வாங்குகிறோம். ஆனால் அவங்க நிஜமாக அதை யூஸ் பண்ணுறாங்களா, அது யூஸ் பண்ணுறதுனால அந்த பலன்லாம் இருக்கா இல்லையா தெரியாது. ஸோ யுவர் கிளைம் தட் யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ பிகாஸ் அ ஃபிகர் ஆஃப் அத்தாரிட்டி மேட் இட். இவங்க பண்ணுறதுனால இதை நான் வாங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது என்ன ஃபேலிசி, அப்பீல் டு அத்தாரிட்டி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, அவர் பண்ணுறாருப்பா அதனால இதை நம்ம வாங்கலாம், இவர் இதை கொடுத்துருக்காரு அதனால இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் அப்பீல் டு அத்தாரிட்டி. அப்படி இல்லைன்னா அட்வெர்காண்டியம் அப்படின்ற பேரும் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்பீல் டு இன்அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி அந்த மாதிரின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அத்தாரிட்டி சம்மந்தமாக வரக்கூடியது தான் இந்த ஃபேலிசி. இதோட லட்டின் வேர்ட் அட்வெர்காண்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்பீல் டு இக்னோரன்ஸ். இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, ஒரு கோஸ்ட் இருக்குது அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கோஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா, இல்லைன்னு எடுத்துப்போம். ஆனால் அதுக்கான போதுமான எவிடன்ஸ் இல்லைன்றதுனால அது இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இது கடவுளுக்கும் அதே மாதிரி தான்.
கடவுள் இருக்காரா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கான போதுமான எவிடன்ஸ் இல்லை அப்படின்றதுனால அதை இல்லைனோ ஆமானோ சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ யூ கிளைம் தட் யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ பிகாஸ் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் இட். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீ ட்ரூ அப்படின்னு சொல்லுவேன், பிகாஸ் அதுக்கான எவிடன்ஸ் அது இல்லைன்றனால நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அதை தான். ஏன்னா இது வந்து எதனால நம்ம சொல்கிறோம், நம்மளோட இக்னோரன்ஸ்னால சொல்கிறோம், நம்மளோட அறியாமையினால நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான போதுமான சயின்டிஃபிக் எவிடன்சஸ் இல்லை, அவ்வளோதான். அது அங்கே இருக்கலாம். ஓகே, ஸோ அது அங்கே நமக்கு இல்லைங்கிறதுக்காக அதை நான் பொய் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதுக்கு பேர் நம்ம இக்னோரன்ஸால் நம்ம பேசக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்டை தான் அப்பீல் டு இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அப்பீல் டு பிட்டி. ரொம்ப அழகான ஒரு ஃபேலிசிங்க இது. இன்னைக்கு ஒரு 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் இன்டர்வியூ எடுக்கிறேன், நீங்கள் தான் வந்து அதை அட்டென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட அட்டென்ட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நான் கேட்குறேன், சார் நான் வந்தேன் சார், என் வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு சார், இன்றைக்கி வரும்போது உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முடியாமல் போயிடுச்சு சார், அதனால கொஞ்சம் எனக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணி இதை வந்து முடிச்சு கொடுங்க சார்னு சொல்கிறோம் இல்லையா? அவ்வளோதான். அதுதான் அப்பீல் டு பிட்டி ஆர் ஆட் மிசரிகார்டியம் அப்படின்னு பேர். ஸோ என்னோட ஆடியன்ஸை வந்து நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒரு ஐயோ பாவம் பாருங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் அப்பீல் டு பிட்டி ஆர் ஆட் மிசரிகார்டியம் ஃபேலிசி அப்படின்னு பேர். ஈஸி தானேங்க? அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிளான ஃபேலிசி. இதை தான் இவ்வளோ கஷ்டமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது கிளாஸ் ரூம்ஸ் எப்படி தெரியுமா அப்ளை ஆகும்? இந்த ஒரு செமஸ்டர் நீங்கள் எனக்கு ஃபெயில் போட்டிங்கன்னா அரியர் விழுந்துரும், அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், எங்கள் வீட்டில் இப்படிலாம் பண்ணாங்க, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது இன்டர்னலில் பாஸ் போட்டு விட்ருங்க அப்படின்னு பசங்க வந்து கேட்குறாங்களே, நம்ம என்ன பண்ணுவோம், சரி போய் தொலை, உனக்கு 2 மார்க் நான் போடுறேன், பாவம் போனி அப்படின்னு போடுறோம் இல்லையா? அதுதான் அப்பீல் டு பிட்டி ஃபேலிசி ஆர் ஆட் மிசரிகார்டியம். ஓகேங்களா? அடுத்தது பேட் வேகன் ஃபேலிசி. இது ரொம்ப பிடிச்ச ஃபேலிசி எனக்கு. ஒன்றும் இல்லை, எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன், எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு போகிறாங்க, நானும் இந்த படத்துக்கு போகிறேன், அந்த படத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குது எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாரும் போகிறாங்கல்ல நானும் போகணும், எல்லாரும் வாங்குறாங்க நானும் வாங்குறேன், அவ்வளோதான். இதுதான் பேட் வேகன் ஃபேலிசி ஆர் ஆட் பாப்புலம் ஆர் அப்பீல் டு பாப்புலர் ஃபேலிசி. Appeal to popular fallacy. So எல்லாரும் something is true because it's opinion of the majority ஆன people வாங்குறதுனால இதை நானும் செய்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது சர்க்குலர் ரீசனிங் ஃபேலிசி. வடிவேலு ஒரு காமெடியில் சொல்லுவார் தெரியுமா, திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ, திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ, ஒரு கேள்வி கேட்பார், திருப்பி அதே ஒரு கேள்வி, திருப்பி அதே கேள்வி, அப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சர்க்குலர் ரீசனிங் ஃபேலிசி. சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பிகாஸ் த பைபிள் சேஸ் காட் எக்ஸிஸ்ட். ஓகே, பட் வை வி பிலீவ் த பைபிள்? ஏன்னா கடவுள் சொல்லியிருக்காரு. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? பைபிளில் பிலீவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? திருப்பி திருப்பி அப்படியே ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்குலர் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஆர் சேயிங் டு ப்ரூவ் த ரீசன்ஸ் ஃபார் த ஸ்டேட்மெண்ட். மறுபடியும் அந்த இப்போ ஒரு ப்ரிமைஸ் இருக்குது, ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறீங்க, அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, ஆனால் அந்த முடிவு மறுபடியும் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே கொண்டு போய் விடும். திருப்பி அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே வரும்? முடிவுக்கு வரும். திருப்பி அப்படியே அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் சர்க்குலர் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம், இல்லைனா பெட்டிட்டோ பிரின்சிபின்னு சொல்லுவோம், இல்லைனா பெக்கிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 டிஃப்ரெண்ட் வேஸில் இந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது ப்ரிமைஸ், கன்க்ளூஷன், இது ரெண்டுமே அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் ஒரு சர்க்கிளில். அதை தான். நெக்ஸ்ட் வந்து ஈக்வியோகேஷன். ஈக்வியோகேஷன் அப்படின்னா ஒரு வார்த்தை ரெண்டு விதமான மீனிங் கொடுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ பாருங்களேன், ஆல் ட்ரீஸ் ஹாவ் barks, எவ்ரி டாக் barks. அதனால டாக் வந்து ட்ரீன்னு சொல்லிட முடியுமா? சொல்கிறது புரிஞ்சுதா? ட்ரீஸ்க்கு அந்த மரப்பட்டையை தான் பார்க்குன்னு சொல்லுவோம். எல்லா ட்ரீக்கும் மரப்பட்டை இருக்கும். எல்லா நாயும் குலைக்கும், லொல்லுன்னு குலைக்கும். அதனால எல்லா நாயும் ட்ரீன்னு நம்மளால் சொல்லிட முடியுமா? முடியாதுல்ல. அதே தான். இதுதான் வந்து ஈக்வியோகேஷன் ஃபேலிசி. ஒரு வேர்டு இல்லைனா ஒரு ஃப்ரேஸு ஒரு ஆர்குமெண்ட்டில் ரெண்டு விதமான அர்த்தங்கள் கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்? நம்ம ஒரு ஆம்பிக்யூட்டி கிரியேட் ஆகிடும். அப்போ தப்பாக புரிஞ்சுப்போம். இப்போ இது மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னால், ஓ அப்போ நாயும் மரமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அவ்வளோதான். ரைட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். நாய்ஸி சில்ட்ரன்ஸ் ஆர் ரியல் ஹெட்டேக். சத்தம் போட்டே இருக்க ரொம்ப தலைவலி, சரியான தலைவலி இந்த பசங்க அப்படின்னு சொல்லுவோம். 2 aspirin will make a headache go away. சரி, ஆஸ்பிரின் சாப்பிட்டா தலைவலி போயிடும். therefore 2 aspirin will make a noisy children go away. அப்போ 2 ஆஸ்பிரின் எடுத்துக்கிட்டா நாய்ஸி சில்ட்ரன்ஸ் எல்லாம் போயிடுவாங்களா? என்னப்பா நியாயம் அது? என்னப்பா லாஜிக் இது? அதுதான் ஈக்வியோகேஷன் ஃபேலிசி. அடுத்தது ஃபால்ஸ் டைலமா ஃபேலிசி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் சாய்ஸஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு சில 2ல் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிடும். இது 2 தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ என்ன தான் நமக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தாலும் மெஜாரிட்டி பார்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்ட்டிஸ் 2-3 இருக்குது, நம்ம அதோட இன்க்ளைண்ட் ஆகிடும். சரிங்களா? அதை தான் ஃபால்ஸ் டைனமான்னு சொல்லுவோம், இல்லைனா ஃபால்ஸ் டிக்டானமி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்காக ஃபால்ஸ் டிக்டானமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது இது ரொம்ப அழகான ஃபேல்சிங்க. ஹேஸ்டி ஜென்ரலைசேஷன். ஜென்ரலைசேஷன்னா என்ன? பொதுப்படையாக்குறது, பொதுவாக்குறது. ஹேஸ்டி அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு மாதிரி பிடிக்காம ஆக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ 17 வயசில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து ஒரு பெரிய கிரைம் பண்ணிட்டான். 17 வயசு பையன் ஒரு பெரிய கிரைம் பண்ணிட்டான், ஒரு கிரிமினல் குத்தம் பண்ணிட்டான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த 17 வயசு பையன் கிரைம் பண்ணிட்டான்ல, அப்போ எல்லா 17 வயசு பையனும் கிரைம் பண்ண போகிறான் அப்படின்னு எடுத்துக்கிறது. ஸோ யூ மேக் அ கிளைம் பேஸ்ட் ஆன் அ வெரி லிட்டில் எவிடன்ஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன டேட்டா செட்டை வச்சுட்டு அதை பொதுப்படையாக எல்லாத்துக்கும் நான் பொதுவாக்குறது வந்து தப்பு தானே, ஆர்குமெண்ட் தப்பாயிடும் இல்லைங்களா. ஸோ யூ மேக் எவிடன்ஸ் ஆன் வெரி லிட்டில் எவிடன்ஸ் ஆர் அன் எவிடன்ஸ் தட் இஸ் நாட் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த சின்ன இதில் ஆயிருக்கும், அதே நான் என்ன பண்ணுறேன், பொதுப்படையாக்கிடுவேன். அப்போ அது பேர் ஓவர் ஜென்ரலைசேஷன், இல்லைனா ஹேஸ்டி ஜென்ரலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது போஸ்ட் ஆக் ஃபேலிசி. இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு நாள் நம்ம காலேஜ் எங்கேயாவது வெளியே கிளம்பி போகிறோம், அப்போ வந்து கருப்பு பூனை கிராஸ் ஆகிருக்கும். அன்றைக்கி நமக்கு அந்த வேலையும் ஒழுங்காக நடக்காமல் போயிருந்துருக்கலாம். அப்போ உடனே அடுத்தது நடக்கும்போது என்ன சொல்லுவோம், எப்போல்லாம் கருப்பு பூனை கிராஸ் ஆகுதோ, ஐயோ எனக்கு வேலை ஒழுங்காக நடக்காதுப்பா. அன்றைக்கி நமக்கு சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அந்த வேலை ஒழுங்காக நடக்காமல் போயிருந்துருக்கலாம். ஆனால் எப்போல்லாம் பூனை கிராஸ் ஆகுதோ அப்போல்லாம் உடனே என்ன சொல்லிடுவோம், பூனை கிராஸ் ஆச்சு, இந்த வேலை ஒழுங்காக நடக்காது அப்படின்னு சொல்லி கிளைம் சொல்லிடுறது இல்லையா. அதுதான் போஸ்ட் ஆக். அன்னைக்கு பூனை கிராஸ் ஆச்சு, அந்த வேலை ஒழுங்காக நடக்கலை, அப்போ இனிமே பூனை கிராஸ் ஆச்சுன்னா எனக்கு வேலை ஒழுங்காக நடக்காது. போஸ்ட் ஹாக் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபால்ஸ் காஸ் நான் கொடுக்குறேன். யூ கிளைம் தட் ஒன் ஈவெண்ட் இஸ் a result of another event simply because they one happened after the other. ஓகே, முன்னாடி நடந்துச்சு அதனால இது மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் கிளைம் பண்ணுறது போஸ்ட் ஹாக் ஆர் ஃபால்ஸ் காஸ் பாலிசி. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன், இது சூப்பரான ஃபேலிசிங்க, ரெட் ஹியரிங் ஃபேலிசின்னு பேர். ரெட் ஹியரிங் ஃபேலிசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த டயக்ராம் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. ஒரு அம்மாவும் பொண்ணு ஷாப்பிங் போகிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, அம்மா போகும்போது வேறு எதுக்கும் ஷாப்பிங் போக வந்திருக்காங்க. பாப்பா வழியில் டாய்ஸ் பார்த்துட்டான். உடனே எனக்கு டாய் வேணும் அப்படின்னு பாப்பா அழுது. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, வீட்டுக்கு வா, நம்ம ஐஸ்கிரீம் அம்மா வந்து செஞ்சு வச்சுருக்கேன், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம், ஓகே அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுறாங்க, டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே ஏதாவது ஒரு விஷயம் ஆர்குமெண்ட் நடந்துட்டுருக்கு, அந்த ஆர்குமெண்ட்லேருந்து டைவர்ட் ஆகணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு விஷயத்த சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே டைவர்ட் பண்ணுறாங்க ஆர்குமெண்ட்டை. புரியுதா, இந்த கீவேர்டு என்னது, டைவர்ட். ஒரிஜினல் ஆர்குமெண்ட் என்ன, எனக்கு இப்போயே பொம்மை வேணும்னு அடம் பிடிக்கிறது தான் ஆர்குமெண்ட். ஆனால் அந்த ஆர்குமெண்ட்லேருந்து அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வா, உனக்கு அம்மா ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன், நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், அப்படியே அம்மா ஐஸ்கிரீம் ஜாலி அப்படின்னு சொல்லி டைவர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் red herring fallacy. So you try to redirect a conversation away from its original topic by introducing an irrelevant piece of information to distract a reader. ஒரு ரீடர் ஒரு இடத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஈஸியாக நான் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், ஒரிஜினல்லேருந்து இந்த இடத்துக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் ரெட் ஹியரிங் ஃபேலிசி. அடுத்தது ஸ்லிப்பரி ஸ்லோப் ஃபேலிசி. ஸ்லிப்பரி ஸ்லோப் ஃபேலிசி அப்படின்னா என்னென்னா, இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. எக்ஸாம் எழுத போகிறோம், நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறோம், ஓகே, ஒரு பொண்ணு எழுத போகிறான்னு வச்சுக்கோங்க, பொண்ணோ பையனும். இந்த பேனா தொலைச்சாச்சு, பேனா தொலைச்சா என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது, வேறு பேனா வாங்கி எழுத வேண்டியதானே. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஐயோ என் பேனா தொலைஞ்சு போச்சா, என்னால் எக்ஸாம் எழுத முடியாதா, ஐயோ நான் அரியர் விழுந்துருச்சுன்னா டிகிரி கிடைக்காது, ஐயோ டிகிரி விழுந்துருச்சுன்னா எனக்கு வந்து வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கலன்னா எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கலன்னா எனக்கு கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு குழந்தை பிறக்காது, எனக்கு குழந்தை பிறக்கலன்னா எனக்கு ஊரே எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணி பேசுவாங்க, ஐயோ எனக்கு ரொம்ப விரக்தி ஆயிடுச்சுங்க, நான் சூசைட் பண்ணிக்கிறேன். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரியுமா, கடைசி ஒரு லைன், பேனாவை தொலைச்சா சூசைட் பண்ணிக்கிறதா அப்படின்னு அர்த்தம். ஸோ பேனாவை தொலைக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் இப்படி சொல்ல முடியுமா, நரேட் பண்ண முடியுமா, ஒரு பேனா தொலைச்சா வேறு புது பேனா வாங்கி எழுதணும், அவ்வளோதானே. அதுக்கு இப்படி ஒரு காரணங்கள் சொல்கிறாங்கல்ல, நெகட்டிவான காரணங்கள், கான்சிக்வன்சஸாக சொல்கிறாங்க இல்லையா, இதைத்தான் ஸ்லிப்பரி ஸ்லோப் ஃபேலசின்னு சொல்லுவோம். யூ கிளைம் தட் அன் இனிஷியல் ஈவெண்ட், பேனா தொலைஞ்ச அந்த இனிஷியல் ஈவெண்ட்டை வச்சு அதுக்கான சீரியஸாக ஒரு ஈவெண்ட்டை நெகட்டிவாக கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா, அன்டிசைரபிள் அவுட்கம் கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ஸ்லிப்பரி ஸ்லோப் ஃபேலசி. ஈஸியாக நான் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இல்லையா. அடுத்தது ஸ்ட்ராமேன் ஃபேலசி. ஸ்ட்ராமேன் ஃபேலசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சோளக்காட்டு பொம்மை பார்த்துருக்கீங்களா, சோளக்காட்டு பொம்மை போய் அடித்தாலும் என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. ஆனால் இதே ஒரு மனுஷன் அடிச்சுன்னா திருப்பி வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராமேன் ஃபேலசி, ஸ்ட்ராமேன் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ டிஸ்டார்ட் சம்ஒன் எல்ஸ் ஆர்குமெண்ட் டு மேக் இட் ஈஸியர். சோளக்காட்டு பொம்மை ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி ஒரு ஸ்ட்ராமேனை நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்கள நம்ம டிஸ்டார்ட் பண்ணுறது. யூ ஆர் நாட் அட்ரஸிங் தேர் ஆக்சுவல் ஆர்குமெண்ட், பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம போ அப்படின்னு சொல்லி நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ யூ டிஸ்டார்ட் சம்ஒன் எல்ஸ் ஆர்குமெண்ட் டு மேக் இட் ஈஸியர். ஸோ அவங்க ஆர்குமெண்ட் அவ்வளவான கன்சன்ட்ரேஷன் நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். ஓகே, ரைட். அடுத்தது சங்க் காஸ்ட் ஃபேலிசி. அப்படியே அர்த்தம்னா 200 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து படத்துக்கு போயாச்சு, ஆனால் படம் பார்க்க முடியல.
200 கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டோமே உட்காரு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு உட்காரதுக்கு பேர் sunk cost fallacy. So you make an irrational suboptimal decision to continue with an action. வேற வழி இல்லை, பணம் கொடுத்துட்டோம், படம் உட்காந்து பார்த்துட்டு போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு irrational suboptimal decision எடுக்கிறோம் பிகாஸ் we have paid something. பாஸ்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், வேறு வழி இல்லை, உட்காந்தே தான் ஆகணும், படம் போர் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உட்காரத்துக்கு பேர் sunk cost fallacy. ரைட். அடுத்தது to cook fallacy அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஏன்பா அப்படி செஞ்ச, நீ மட்டும் இதை செஞ்சியா, நீ நானும் இதை செய்யலை, நானும் செய்யலை நீயும் செய்யலை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு விட்டுரு அப்படின்னு சொல்கிறது இது நம்ம சரி வீட்டில் செய்வோம் இல்லையா, குழந்தைங்க சொல்லுவாங்கல்ல, நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க நான் மட்டுமா செஞ்சேன், நீங்கள் தானே எனக்கு தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் to quote fallacy. You attempt to discredit someone else's argument by stating that their actions or behavior are not in line with your argument. இப்போ போய் குழந்தைய போயிட்டு இது ஏன் இப்படி வச்சிருக்க, களைச்சி போட்டிருக்க, எடுத்து வை அப்படின்னா நீங்கள் மட்டும் கரெக்டாக வச்சுருக்கீங்க, நீங்கள் களைச்சி தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆர்குமெண்ட்டுக்கு பேர் தான் to quote fallacy. ரைட். நெக்ஸ்ட் ஒன் fallacy of accident. fallacy of accident அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டாக்டர்ஸ் இருப்பாங்க, கத்தி வச்சுருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அது கரெக்ட், ஓகே. ஒரு 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 தீஃப் இருப்பாங்க, இல்லைனா ஒரு தீஃப் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கத்தி வச்சுருப்பாங்க, அவங்க கட் பண்ணால் அது தப்பு தானே. ஸோ அவங்க கத்தி வச்சுருக்காங்க, அதை கட் பண்ணுறாங்க, இவங்க கரெக்ட், யார் டாக்டர்ஸ் பண்ணுறது கரெக்ட், அப்போ தீஃபும் கத்தி வச்சுக்கலாம் அப்படின்னா தப்பு. ஸோ அதை ஜென்ரலைஸ் பண்ணுறதுங்கிறது தப்பு. கட்டிங் பீப்புள் வித் நைஃப் இஸ் அ கிரைம். சர்ஜன்ஸ் கட் பீப்புள் வித் நைஃப்ஸ். சர்ஜன்ஸ் ஆர் கிரிமினல்ஸ். ஸோ சர்ஜன்ஸ் இங்கே நம்ம கிரிமினல்ஸ்னு சொல்ல முடியுமா, முடியாது இல்லைங்களா. இதுக்கு பேர் தான் fallacy of accident அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வெரி ஈஸி காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். fallacy of complex question அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பப்பா நீ பெரிய 10 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட போகிற, நிறைய கேள்வி, ஒரு கொஸ்டின் ஒரு ஆர்குமெண்ட்னா ஒரு கேள்வி தான் வரணும், ஆனால் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நமக்கு எந்த கேள்வியோட பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டே பார்ப்போம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது fallacy of division fallacy. fallacy of division fallacy அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்தியன் பார்மசிக்கல் கம்பெனிஸ் ஆர் ப்ராஃபிட்டபிள், therefore ஆவரேஜ் இந்தியன் பார்மசிக்கல் கம்பெனி இஸ் ப்ராஃபிட்டபிள். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பிரான்ச்சுக்கு கீழே வரும், நிறைய பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்கும். இவங்க எல்லாருமே ஆன் த ஹோல் அவங்க ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூப்ங்கிறது ஒரு பெரிய இடம். யூடியூப்பில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இப்போ என்ன ஒரு மித் இருக்குன்னா, ஓகே யூடியூப்னா நிறைய பணம், நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மித் இருக்குது. அதுக்காக எல்லா யூடியூபர்ஸும் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆமே ரைட். ஸோ எல்லா இண்டிவிஜுவலாக இந்த இவங்க 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 எல்லாருமே அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்களா அப்படின்றனா கிடையாது இல்லைங்களா, அவ்வளோதான். ஸோ fallacy of division அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மொத்தத்துக்கும் சொல்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், அதோடைய பார்ட்ஸ்க்கும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் அது fallacy of division. அது உண்மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை இல்லைங்களா, அதுதான். அடுத்தது fallacy of composition. fallacy of composition அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே அதுக்கான ஆப்போசிட். சின்ன சின்ன பார்ட்ஸ்க்கு சொல்கிறத அது அப்படியே நான் ஹோலுக்கும் நான் சொல்லிடுவேன். ஓகேவா. என்னோட இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, கீப்பிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும், பேட்ஸ்மேன் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, ஒருத்தரும் ஸ்ட்ராங் பிளேயர். அன்றைக்கி மேட்ச் நம்ம தான் வின் பண்ண போகிறோம்னு சொல்ல முடியாது, அன்றைக்கி சூழ்நிலை பொறுத்து மாறலாம். என்னதான் நமக்கு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருந்தாலும் அதை ஃபுல்லாக காம்போசிட்டாக பண்ணும்போது வின் பண்ணலாம், வின் பண்ணாமையும் போகலாம். இவ்வளோ தான் fallacy of composition. இவ்வளோ தாங்க fallacies. ரொம்ப முக்கியமாக நமக்கு நெட் எக்ஸாம் செட் எக்ஸாமினேஷன் கேட்கக்கூடிய fallacies இவ்வளோ தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் PYQs நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க. Everyone is going to party, you should go to. எல்லாரும் பார்ட்டிக்கு போகிறாங்க, அப்போ நம்மளும் பார்ட்டிக்கு போகணும். என்ன fallacy? அவ்வளோதான். ஆட் பாப்புலர், எல்லாரும் போகிறாங்க, ஸோ நானும் போகிறேன். அடுத்தது a fallacy in which an opponent's position is depicted as being most extreme or unreasonable than is justified by what was actually asserted. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்போனண்ட்டோட பொசிஷன், இப்போ நம்ம ஒருத்தரோட ஆர்குமெண்ட் பண்ணும்போது அந்த அவங்களோட பொசிஷன், அவங்க ஆர்குமெண்ட்டை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம், அதனால் இப்போ பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணி விட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன fallacyன்னு சொன்னேன், strawman fallacy. ஓகே. அடுத்தது I have listened to parliament speech of president of country XYZ once. From that I must conclude that he is a lousy speaker. Sorry, loudy. Okay, loudy. He is a lousy speaker. நான் வந்து ஏற்கனவே அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்பீச் நான் கேட்டிருக்கிறேன், அதுலேருந்து நான் கன்க்ளூட் பண்ணுறேன் அவர் ஒரு லவுடான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன மாதிரியான fallacy? ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் fallacy. ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட்
ஸோ இந்த மாதிரி PYQs நிறைய நம்ம அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு இன்னும் 1 month தான் இருக்குது. நம்ம unifiedstudy.com வெப்சைட்டில் நம்ம PYQs ப்ராக்டிஸ் இப்போ குவிக் ரிவிஷன் போயிட்டுருக்கு. குவிக் ரிவிஷன் ஃபார் ஆல் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் பேப்பர் 1 போயிட்டுருக்கு. அதை தவிர டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் இருக்குது. உங்களால் மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 999க்கு பண்ணிக்கலாம். பேப்பர் 1 நான் தான் டீச் பண்ண போகிறேன். அந்த கிளாஸஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். PYQs அண்ட் குவிக் ரிவிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் 1 மாதம் தான் எக்ஸாமுக்கு இருக்கிறனால லேர்னர்ஸ் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க உள்ளே சைன்இன் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். God is great because he does great things. God is great. ஓகே, காட் இருக்காரு. ஆமாம், அவர் கிரேட்டு. கிரேட் ஏன் கிரேட்டு? ஏன்னா அவர் கிரேட் திங்ஸ் பண்ணுறாரு. ஓகே, யார் பண்ணுறாங்க? காட் பண்ணுறாங்க. காட் என்ன பண்ணுறாங்க? கிரேட் திங்ஸ் பண்ணுறாங்க. ஏன் கிரேட் திங்ஸ்? சரி, யார் பண்ணுறா? காட் பண்ணுறா. ஸோ ப்ரிமைஸ் கன்க்ளூஷன் ரவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ இந்த ஃபாலிசிக்கு பேர் என்னது? பெட்டிட்டோ பிரின்சிபி, பெக்கிங் த கொஸ்டின் ஆர் சர்க்குலர் ஆர்குமெண்ட். ஏன்னா அப்படியே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது, no one has shown that Mars was not created by the aliens. Therefore, Mars is actually created by the aliens. மார்ஸ் வந்து யாருமே சொல்ல ஏலியன்ஸ் கிரியேட் பண்ணலன்னு யாருமே வந்து ப்ரூஃப் பண்ணவே இல்லைப்பா. no one has shown that Mars was not created by aliens. அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போ அவங்க ஏலியன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ப்ரூஃப் இல்லைங்கிறதுக்காக அவங்க தான் பண்ணாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இதுக்கு பேர் என்னது? நம்மளுடைய இக்னோரன்ஸ்னால நம்ம பேசுகிறோம். மாஸ் கிரியேட் ஆனதுக்கு நிஜமான யூனிவர்சல் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நிறையா இருக்கலாம். ஆனால் நம்ம உடனே என்ன சொல்லிடுறோம்? ப்ரூஃப் இல்லாதனால ஏலியன்ஸ் தான்ப்பா கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இக்னோரன்ஸில் பேசிடுறோம். ரைட்? இதுக்கு பேர் அப்பீல் டு இக்னோரன்ஸ். அடுத்தது, ஐடென்டிஃபை த fallacy committed in the following argument. நான் கொஸ்டின் சொல்கிறேன், பாஸ் போட்டு ஆன்சர் சொல்ல முடிஞ்சா சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. An elephant is an animal. Elephant is an animal. Therefore, a small elephant is a small animal. இதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம்? எலிஃபெண்ட் வந்து ஒரு அனிமல். ஆமாம், ஸ்மால் எலிஃபெண்ட் ஸ்மால் அனிமல் சொல்ல முடியுமா? ஸ்மால் எலிஃபெண்ட் ஸ்மால் அனிமல்னு சொல்ல முடியுமா? அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல? எலிஃபெண்ட் இஸ் அன் அனிமல். இங்கே மீனிங் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எலிஃபெண்ட் இஸ் அன் அனிமல். ஆமாம், அனிமல். தேர்ஃபோர் கிரே எலிஃபெண்ட் இஸ் அ கிரே அனிமல். கிரே எலிஃபெண்ட் கிரே அனிமல்னு சொல்ல முடியும். ஆனால் எலிஃபெண்ட்டை போய் ஸ்மால் அனிமல்னு நான் சொல்ல முடியுமா? இது இன்வேலிட் இல்லையா? இன்வேலிட். இங்கே என்னத்தை கனெக்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் அனிமல் ஸ்மால் எலிஃபெண்ட். இந்த ஸ்மால்ன்ற வேர்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொடுக்கும். ஓகே, ரைட். ஸ்மால் எலிஃபெண்ட் ஸ்மால் அனிமல், இதுதான் வந்து ஆம்பிக்விட்டி கொடுக்குறது. இது இன்வேலிட். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? fallacy of equivocation அப்படின்னு சொல்லுவோம். ஈக்விவோகேஷன்னா 2 மீனிங் கொடுக்குறது. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இது உங்களோட கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சாட் பாக்ஸில் கொடுங்க. இதோட முடியல, இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது நமக்கு இன்ஃபார்மல் ஃபேலிசிலேருந்து. அதை கண்டினியூஷன் வீடியோவாக அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் இப்போ யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் திருப்பி ஒரு தடவை போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு தடவை உங்களுக்கு ஒரு கீவேர்ட்ஸோட எப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. இதோட ஹோம்ஒர்க் கொஸ்டின் இது. ஓகே, நான் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு இதை எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் குவிக்காக ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஓகே, 2 நிமிஷம். ஓகே, ஸோ குவிக்காக நான் உங்களுக்கு கீவேர்ட்ஸோட சொல்லிடுறேன். அட்ஹோமியம் அப்படின்னா ஆர்குமெண்ட் நடக்கும்போது ஒருத்தவங்களை பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் அட்ஹோமியம் ஃபேலிசி. அப்பீல் டு அத்தாரிட்டி ஒரு அட்வர்காண்டியம் அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி பண்ணுறாங்க அதனால் இதை நம்ம செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அத்தாரிட்டிக்கான பவரை வச்சு அவங்க சொல்கிறாங்கப்பா அதனால் இதை நான் செய்கிறேன்ப்பா அப்படின்றதுக்கு பேர் அட்வர்காண்டியம் ஒரு அப்பீல் டு அத்தாரிட்டி ஒரு அப்பீல் டு இன்அப்ரோப்ரியேட் fallacy. அடுத்தது அப்பீல் டு இக்னோரன்ஸ். நம்மளுடைய இக்னோரன்ஸ் நம்மளுடைய அறியாமை காரணமாக ஒரு விஷயத்தை நான் ஆமா அப்படின்னு ஆமான்னு சொல்கிறதோ இல்லைன்னு சொல்கிறதோ அப்பீல் டு இக்னோரன்ஸ் fallacy. அப்பீல் டு பிட்டினா ஐயோ பாவம் பாருவேன் சரி போ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் அப்பீல் டு பிட்டி. ஸோ ஒரு ஆர்குமெண்ட் பண்ணும்போது ஒரு பிட்டினால ஒரு பாவம் பார்த்து அவங்களுக்கு நம்ம செய்யும்போது அது அப்பீல் டு பிட்டி ஆர் ஆட் மிசரிகோடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆட் பாப்புலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும்போது எல்லாரும் செய்கிறாங்கப்பா அதனால நான் செய்கிறேன். ஸோ இது அதுக்குள்ளே என்ன உண்மைத்தன்மை இருக்குங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. எல்லாரும் செய்கிறாங்க, எல்லா மக்களும் எல்லா பீப்புளும் செய்கிறாங்க, ஸோ நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறதுக்கு பேர் ஆட் பாப்புலம். எல்லாரும் நம்புகிறாங்க நானும் நம்புகிறேன் அந்த மாதிரி. சர்க்குலர் ரீசனிங் அப்படின்னா ப்ரிமைஸ் இருக்கும் கன்க்ளூஷன் இருக்கும், மறுபடியும் அது கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், சர்க்குலர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருப்பேன், திருப்பி அந்த சொல்யூஷன் ஆர்குமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் சர்க்குலர் ரீசனிங் fallacy.
ஈக்விவோகேஷன் fallacy அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேர்டு இல்லைனா ஒரு ஃப்ரேஸ் ஒரு ஆர்குமெண்ட்ல ரெண்டு விதமான மீனிங்ஸ் எடுத்து கொடுக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஈக்விவோகேஷன் fallacy. இந்த பாக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபால்ஸ் டயலமா அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கலாம், ஆனால் நான் ரெண்டு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ்க்கு நான் கன்ஃபைன் ஆகிறதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் டயலமா fallacy. அடுத்தது ஹேஸ்டி ஜெனரலைசேஷன். 17 வயசு பையன் ஒருத்தன் கிரைம் பண்ணுறான் அப்படின்னா எல்லா 17 வயசு பையனும் கிரைம் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்கிறது. ஸோ ஒரு சின்ன எவிடன்ஸை வச்சு ஒரு சின்ன விஷயங்களை வச்சுட்டு நம்ம மற்ற எல்லாத்துக்குமே பொதுவாக்குறதுக்கு பேர் ஹேஸ்டி ஜெனரலைசேஷன். போஸ்டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? போஸ்டாக் இல்லைனா ஃபால்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். நான் நடக்கும்போது முன்னாடி நடந்தபோது எனக்கு கருப்பு பூனை கிராஸ் ஆச்சு, அப்போது அன்றைக்கி அதனால தான் எனக்கு அந்த வேலை நடக்கலை, ஸோ இனிமேல் பின்னாடி பூனை கிராஸ் ஆச்சுன்னா எனக்கு வேலை ஒழுங்காக நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நான் ஸ்டேட் பண்ணுறதுக்கு பேர் ஃபால்ஸ் காஸ், தப்பான காரணத்தை நான் கோட் பண்ணுறது. அடுத்தது ரெட் ஹியரிங் fallacy. ஆர்குமெண்ட் நடக்கும்போது அந்த ஆர்குமெண்ட்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகிறது, வேற ஒரு விஷயத்துக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பேர் ரெட் ஹியரிங் fallacy. அந்த பாப்பாவோட எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லிப்பரி ஸ்லோப்னா என்னது? பேனாவை தொலைச்சா சூசைட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கான நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது வரக்கூடியது தான் ஸ்லிப்பரி ஸ்லோப் fallacy. அடுத்தது ஸ்ட்ராமேன்னா சோளக்காட்டு பொம்மையை அடித்தாலும் அது ஒன்றும் வராது. அது மாதிரி ஒருத்தர் ஆர்குமெண்ட்டை நம்ம ரொம்ப அப்படி நெக்லெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வேறு பேர் தான் ஸ்ட்ராமேன் fallacy, ஸ்ட்ராமேன் ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர். சங்க் காஸ்ட் fallacy அப்படின்னா 200 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டேன், வேஸ்ட் பண்ண முடியாது, உட்காந்து படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்றது தான் சங்க் காஸ்ட் fallacy அப்படிங்கிறது. அடுத்தது டு குக் fallacy. நீங்களும் பண்ணீங்க நானும் பண்ணேன், ரெண்டு பேருமே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது டு குக் fallacy. அடுத்தது fallacy ஆஃப் ஆக்சிடென்ட். ஒருத்தங்களை கத்தியால் கட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கிரைம். ஓகே, சர்ஜன்ஸ் கையில் கத்தி வச்சுருப்பாங்க, அப்போ சர்ஜன்ஸ் கிரிமினல்ஸ் ஆயிடுவாங்களா? ஆக முடியாது. இதுதான் fallacy ஆஃப் ஆக்சிடென்ட். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். நீ எப்போ பெரிய வீடு கட்ட போகிற, எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை நான் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். fallacy ஆஃப் டிவிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியதை குட்டி குட்டியான விஷயங்களுக்கும் நான் சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து fallacy ஆஃப் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. fallacy ஆஃப் காம்போசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியன் டீம் இருக்குது, அதில் கிரிக்கெட் டீமில் ஸ்ட்ராங் பிளேயர் இருக்காங்க, ஸ்ட்ராங் கீப்பர், பவுலர், ஃபீல்டர் எல்லாருமே இருக்காங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஐபிஎல் நம்ம தான் வின் பண்ண போகிறோம் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அன்றைக்கான சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கலாம். அதுதான் fallacy ஆஃப் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இருக்கக்கூடிய காமனான fallacies லாஜிக்கல் ரீசனிங்கில் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது. அண்ட் இதோடைய பிஒய்க்யூஸ் ஒரு செட் பார்த்துருக்கோம், செகண்ட் செட்டை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதோட கண்டினியூஷன் வீடியோவில் அடுத்து மீட் பண்ணலாம். ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.